ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜாவா பேசிக்ஸில் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த 4 ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 ஃபங்க்ஷன்ஸ் தான் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த 4 நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கலாக எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜாவா ப்ரோக்ராம் ஒரு பேசிக்கான ப்ரோக்ராம். இந்த பேசிக் ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அடிஷன் அப்படின்னு ஒரு பப்ளிக் கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸுக்கான மெயின் ஃபங்க்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸ்கேனர் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸுங்கிற ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம இன்புட் எல்லாத்தையும் நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த கேப்சர் பண்ண இன்புட்டை ஏக்கு ஒரு இன்புட்டும் பிக்கு ஒரு இன்புட் அப்படின்னு கொடுத்துட்டு அதை a + b அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் பண்ண சொல்கிறோம். அந்த ப்ராசஸ் பண்ண ஆன்சர்ஸை ஆன்சர் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இதுதான் இந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது. இதை சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுறேன். இப்போ 4578 நமக்கு ஆன்சர் 123. ஸோ இப்படி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே இதே மாதிரி தான் இருந்தாலும் நான் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன், மாடுலஸ் இந்த ரெண்டும் மட்டும் நான் தனியாக காட்டுறேன். இப்போ அடிஷன், சப்ட்ராக்ஷன் நம்ம பார்த்துடலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. இங்கே மைனஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிறது இன்ட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ மைனஸ் கொடுத்தோம்னா ஒரு வேளை ஆன்சர் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவாக இருக்கிறது அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதை ரன் பண்ணுறேன். -77 என்டர் 99 -22 மைனஸ் சிம்பிளோடு வருதா? இப்படி தான் இன்டீஜர்ஸ் ஒர்க் ஆகும். நம்ம நெகட்டிவாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த நெகட்டிவ் வேல்யூவை மைனஸோடு சேர்த்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ இப்படி தான் அடிஷன், சப்ட்ராக்ஷன் ரெண்டும் ஒர்க் ஆகுது. இப்போ இதை சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு மல்டிப்ளிகேஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா இதுக்குள்ளே எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பேன். பார்த்திங்கன்னா இன்புட் வாங்குகிறோம். இன்புட் கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அப்புறம் வாங்கின இன்புட்டை ஸ்டோர் பண்ணுறோம். A and Bயில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை கண்டுபிடிக்க சொல்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு அதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இப்போ மல்டிப்ளை அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்டார் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிவிட்டு இதை நம்ம ரன் பண்ணுறோம். அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்கள். நைன் இன்ட்டு 8 72. ஓகேவா? மல்டிப்ளை ரிசல்ட்டும் நமக்கு வந்துருச்சு. இப்போது அடுத்தது மாடுலஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ணும்போது வர்ற ரிமைண்டர், அதுதான் மாடுலஸ். இந்த மாடுலஸ் நமக்கு ஃப்யூச்சரில் நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மாடுலஸ் போட்டோம். இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு இந்த மாடுலஸ்க்கு நமக்கு எந்த மாதிரி அவுட்புட் வருது அப்படிங்கிறத இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். -78 மாடுலஸ் 5. 78 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? நமக்கு 3 தான் ஆன்சராக வரும். ஏன்னா 75 தான் 5ஆல் டிவைட் ஆக முடியும். 3 5ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 78 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 3 ஆன்சர்னு வரணும். வந்துருச்சா? இப்போ இதை நம்ம கிளியர் பண்ணுவோம். கிளியர் பண்ணிவிட்டு திரும்பி முதலேருந்து பண்ணலாம். இப்போது இதே மாதிரி நம்ம வேறு ட்ரை பண்ணி பார்க்கலாம். (900 divided by 78) பார்த்திங்கன்னா 42. அப்போ நமக்கு இதில் என்ன தெரியுதுன்னா, ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ணும்போது எவ்வளோ பேலன்ஸ் நமக்கு இருக்கும், டிவைட் பண்ண முடியாத பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மாடுலஸ்.
இந்த மாடலஸை வச்சு நமக்கு ஃப்யூச்சரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஹேஷிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜிக்கும் இந்த மாடலஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து மேத்தமேட்டிக்ஸோட 5 பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். இந்த 5 பேசிக் ஃபங்க்ஷன்ஸை வச்சு தான் நம்ம எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் இதை நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்குவோம். ஃபஸ்ட்டு இன்புட்டு வாங்கிக்கிறோம், இன்புட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். அதுக்கப்புறம் இன்புட்டை ரெண்டையும் கேப்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணிவிட்டு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து ஒரு ப்ரோக்ராமோட ஃப்ளோ. ஸோ மோஸ்ட்டாக எல்லா ப்ரோக்ராமும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு பிடிச்சதுன்னா நமக்கு ஃப்ளோ எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.